தேமுதிக விஜயை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியதே விஜயகாந்த் தான் என்பது நமக்கு தெரியும். அப்படி விஜயகாந்த் விஜய் இருவரும் ஒரு அண்ணன் தம்பி போல திரையுலகிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து ஆளுங்கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதிமுகவுடன் சற்று இணக்கமான போக்கு இருந்தாலும் கூட சமீபத்தில் ஒரு கணக்கு ஒன்று வெளிவந்திருந்தது. தேமுதிகவிற்கு 6 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அதிமுக கூட்டணியிலே. அவ்வாறு வந்தபோது கடுமையாக ஒரு சாபம் விடுவது போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். எங்களுக்கு 6 சீட்டு என்று ஏதாவது கட்சி சொன்னால் அந்த கட்சி அழிந்துவிடும் என்றெல்லாம் ஆக்ரோஷமாக அவர் பேசியிருந்தார். எனவே ஒருவேளை திமுக கூட்டணியும் இல்லை, அதிமுக கூட்டணியும் இல்லை என்றால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. காரணம், பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை என்று பலவாறு விஜயை புகழ்ந்து பேசியிருக்கின்றார். விஜய்க்கும் கேப்டனுடைய கட்சி என்று சொன்னால் அதில் பெரிய சங்கடங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பல இடங்களில் கேப்டன் விஜயகாந்தை புகழ்ந்து பேசியிருக்கின்றார். எனவே அந்த 2 கட்சிகளும் ஒன்றிணைந்தாலும் கூட்டணி வைத்தாலும் அதற்கான பெரிய ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது.